1989ஆம் ஆண்டு பிரபல திரைப்பட நடிகர்களான வினோத் கண்ணா, அம்ஜித் கான் மற்றும் டிம்பிள் கபாடியா ஆகியோர் லேக்கின் என்கிற ஹிந்தி படத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அரண்மனையில சிக்கிய ஒரு பெண்ணோட ஆவி அமைதியை தேடுவத பத்தின கதை. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜெய்ப்பூர்ல காணப்படுற ஒரு அரண்மனையில நடந்தது. அதே நேரம் டிம்பிள் கபாடியா அவங்களோட ஷூட்டிங்க முடிச்சுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இரவு நேரத்துல அவங்க பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண் அமர்ந்திருப்பத பார்த்தாங்க. அவங்க அந்த பெண் கிட்ட பேசியதாகவும் அந்த பெண் ஒரு ஆவி அப்படின்னு இவங்க உணர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது ஒரு உதாரணம் தான். இது போல ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் பேய் மற்றும் ஆவிகளை பார்த்ததா சொல்லுவாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி பல பேய் படங்களும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு தி கான்ஜரிங், தி எக்ஸோசிஸ்ட், தி எக்ஸோசிசம் ஆஃப் எமிலி ரோஸ். அது மட்டும் இல்லாம இந்த படங்கள் எல்லாமே உண்மையான நிகழ்விலிருந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இன்னும் சிலர் ஆவிகளை படம் பிடிக்கிறதா சொல்லி நவீன கருவிகளை பயன்படுத்தி கோஸ்ட் ஹண்டர் அப்படின்னு ஒரு ஷோவையும் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பேய்கள் இருக்குன்னு நிரூபிக்க தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறாங்க. அதுலயும் சிலர் இறந்தவங்க கூட பேசினதா யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறாங்க. உதாரணமா அமெரிக்கன் பேரநார்மல் எக்ஸ்பர்ட்டான ஸ்டீவ் ஹப் அவங்க மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங்கோட பேசினதா வீடியோ வெளியிட்டு இருக்காரு. உண்மையாகவே பேய்கள் ஆவிகள் இருக்கா, இதற்கு பின்னாடி இருக்கும் மர்மம் என்ன என்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் வாங்க. முதல்ல 1800ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நிகழ்ந்த ஒரு நிகழ்விலிருந்து பார்ப்போம். அந்த காலத்துல ரொம்பவே புகழ்பெற்ற ஃபோக் சிஸ்டர்ஸ் ஆன்மீக மக்களுக்கு நடுவுல பிரபலமா இருந்தாங்க. இந்த சிஸ்டர்ஸுக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்கள் மற்றும் ஆவிகள் கிட்ட பேசுற சக்தி இருப்பதா அந்த கால மக்கள் நம்பிட்டு வந்தாங்க. யாருக்காவது ஆவிகள் கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க இந்த 3 சகோதரிகள் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதற்கு இந்த சகோதரிகளும் ஆவிகள் கிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. அதற்கு ஆவிகளும் பதில் சொல்லும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அதற்கு பின்னால இருக்கிற சுவற்றுல யாராவது கைய வச்சு தட்டுற மாதிரியான சத்தமும் கேட்குமாம். அப்படி ஆவிகள் கிட்ட பேசுறதுல இந்த 3 சகோதரிகள் அமெரிக்காவுல ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க. இதனாலேயே இந்த 3 சகோதரிகள் ரொம்பவே அதிகமான பணத்தையும் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒரு நாளைக்கு இந்த 3 சகோதரிகள்ல ஒருவருடைய கணவர் இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். அவர் இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா நம்புவார். அப்படி அவரு இறந்து போற நேரத்துல அவரோட மனைவி கிட்ட இனி இத செய்யாத அப்படின்னு சொல்லி இறந்து போயிட்டாரு. தன்னுடைய கணவர் இறந்த சோகத்தை தாங்க முடியாம இந்த ஒரு சகோதரி மட்டும் ரொம்பவே மனசோர்வு அடைஞ்சாங்க. இவங்க அதிகமா மது அருந்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு இந்த சகோதரிக்கும் மற்ற 2 சகோதரிகளுக்கும் இடையில ஒரு சண்டை ஏற்பட்டது. இந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் அந்த சகோதரி மக்கள் கிட்ட நாங்க இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம், ஆவிகள் கிட்ட பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த 3 சகோதரிகளும் ஆவிகள் கிட்ட பேசவே இல்ல, இவங்க சின்ன சின்ன தந்திரங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாத்தி இருக்காங்க. உதாரணமா கண்ணுக்கு தெரியாத சின்ன நூலை வச்சு சில பொருட்களை கீழே விழ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பேச வர மக்கள் ரொம்பவே இமோஷனலா இருந்ததாகவும் அவங்க எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்ததாகவும் சில நேரம் ஆவிகள் அவங்கள தொட்டது மாதிரி உணர்ந்திருக்கவும் செய்திருக்காங்களாம். இந்த நிகழ்வு மாதிரியே இன்னொரு பயங்கரமான நிகழ்வு தான் தி அமிட்டிவில் ஹாண்டட் ஹவுஸ். அமெரிக்காவோட நியூயார்க்ல தான் இந்த அமிட்டிவில் என்கிற வீடு காணப்படுது. இந்த வீட்டுல இருந்து ரோனி என்கிறவரு அவருடைய குடும்பத்தை கொன்னுட்டாரு. இவரை கோர்ட்ல ஆஜர் பண்ண போது இவருடைய வீட்டுல வித்தியாசமான சத்தங்கள் கேட்பதாகவும் அந்த சத்தங்களோட பாதிப்பினால தான் குடும்பத்தை கொன்னதாகவும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஜார்ஜ் அண்ட் கேத்தி என்கிற ஒரு குடும்பத்தினர் குடி வந்தாங்க. இவங்களுமே அந்த வீட்டுல சில சத்தங்கள் கேட்பதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சில ஆவிகளை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்னடா இவ்வளவு மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை பத்தி ABC நியூஸ் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டாங்க. அதாவது இவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருக்காங்க. ரோனி இந்த சிறை தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொன்னதாகவும் ஜார்ஜ் அண்ட் கேத்தி அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பொய் சொன்னதாகவும் தகவல் வெளியானது. இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலையும் சமீபமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஸ்டீவ் ஹப் என்கிறவரு மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங்கோட ஆவியோட பேசினதா சொன்னாரு. அப்படி அவர் பேசினதையும் ரெக்கார்ட் பண்ணாரு. அத யூடியூப்லயும் வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மக்கள் இந்த நடிகரோட இறப்பினால ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க. அதற்கு ஏத்த மாதிரி பல யூடியூப் சேனல்ஸும் இந்த வீடியோவை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம
பல நியூஸ் சேனல்ஸும் உண்மைங்கிற மாதிரி செய்திகளை பரப்பினாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, ஸ்டீவ் ஹப் சுஷாந்த் சிங்கோட ஒரு இன்டர்வியூல இருந்து அவருடைய ஆடியோ கிளிப்ஸ எடுத்து எடிட்டிங் பண்ணி அவர்கிட்ட பேசின மாதிரியே எடிட் பண்ணி மக்கள் கிட்ட காட்டி மக்களை ஏமாத்திருக்காரு. ஆனா இந்த உண்மை வெளியான போது ஸ்டீவ் ஹப்ப உண்மைன்னு சொன்ன எந்த நியூஸ் சேனல்ஸும் இந்த பொய்யான தகவல் பொய்ங்கிறத வெளியிடல. இதற்கு காரணம் மக்களோட மூட நம்பிக்கையை திருப்திப்படுத்துறதுனால நியூஸ் சேனல்ஸுக்கு டிஆர்பி கிடைக்கும். இது உண்மை இல்ல அப்படின்னு அறிவியலோ அல்லது தர்க்க ரீதியான உண்மைய சொன்னா சேனல்ஸுக்கு டிஆர்பி கிடைக்காது. சரி, இது எல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொன்னாலும் உண்மையாகவே பேய் பிடித்தவங்களை என்ன சொல்றது அப்படின்னு கேப்பீங்க. அது மட்டும் இல்லாம உண்மை சம்பவங்களை வச்சு வெளிவந்த பேய் படங்கள் எல்லாம் பொய்யா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 2017ஆம் ஆண்டு வெரோனிகா அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் பேய் படம் வெளிவந்தது. அந்த பேய் படத்துல சூரிய கிரகணம் அன்னைக்கு வெரோனிகாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல ஹுய்ஜா போர்டு விளையாடுவாங்க. இவங்க விளையாடும் போது இந்த விளையாட்டை ஒரு கன்னியாஸ்திரி தடுத்துடுவாங்க. இதனால ஹுய்ஜா போர்டு உடைஞ்சு வெரோனிகாவுக்கு பேய் பிடிக்கும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அப்படின்னா இது உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அட ஆமாங்க, இது எஸ்டெஃபனியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதை. இந்த உண்மையான கதை பல ஆயிரம் மக்களோட கவனத்தை ஈர்த்தது. இதற்கு காரணம் போலீஸ் அவங்களோட ரிப்போர்ட்ல அந்த பெண்ணோட வீட்டுல சில அமானுஷ்யங்கள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளும் இந்த மாதிரி படங்களை பார்க்கும் போது இவை உண்மைன்னு தான் நம்புவோம், முக்கியமா இன்ஸ்பயர்டு பை ரியல் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது. ஆனா நிஜ வாழ்வில் நடந்த உண்மைக்கும் படத்துல சொல்லப்பட்ட கதைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இதுல குறிப்பா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, இன்ஸ்பயர்டு பை என்கிற வார்த்தையை பலரும் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. பேஸ்டு ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸுக்கும் இன்ஸ்பயர்டு பை ரியல் ஈவென்ட்ஸுக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் இருக்கு. இவை இரண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் கிட்ட கேட்டபோது, நம்ம ஒரு கதைய படமாக சொல்லும் போது அது உண்மையான ஸ்டோரியா தான் இருக்கும். அந்த கதையில எவ்வளவு உண்மைகள் இருக்கு என்கிறத மக்கள் வெவ்வேறு நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சா மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம படத்தோட சுவாரஸ்யம் குறையாம இருக்கிறதுக்காக உண்மைய மாத்தி தான் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையான கதைக்கும் படத்துல நாம பாக்குற கதைக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணமா அந்த படத்துல இந்த சிறுமி 3 நாளைக்குள்ள இறந்து போவதா காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே எஸ்டெஃபனியா பல மாதங்கள் கழிந்துதான் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்டெஃபனியா உண்மையிலேயே மனநோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்ததுனால இந்த மனநோய் இருப்பதை யாரும் கவனிக்கவும் இல்ல. 1990கள்ல மருத்துவ தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அட்வான்ஸும் கிடையாது. எஸ்டெஃபனியாவோட மரணத்துக்கு பிறகும் அவருடைய பெற்றோர் அவங்கள சுத்தி மர்மமான விஷயங்கள் நடப்பதா சொன்னாங்க. எஸ்டெஃபனியாவோட தாய மருத்துவ பரிசோதனை செய்ததுல அவங்களுக்கு இமோஷனல் இன்ஸ்டேபிலிட்டி, ஆங்ஸைட்டி மற்றும் நீட் ஃபார் அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இத பத்தி நான் இவ்வளவு விரிவா சொன்னதுக்கு முக்கிய காரணமே இது போன்ற விஷயங்களை நாமளும் அடிக்கடி சந்திப்போம். உண்மை கதைகளை இன்ஸ்பயர் பண்ற பேய் படங்களுக்கு இது ஒரு உதாரணம். உண்மை கதையிலிருந்து திரைப்படத்தை எந்த அளவுக்கு கதைய மாத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே குடும்பத்துல ஒருத்தருக்கு மனநோய் இருந்தா அந்த மொத்த குடும்பமும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாங்க. இந்த மாதிரி அமானுஷ்ய செயல்பாடுகளை அவங்களும் உணர்ந்ததா சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் உண்மையாகவே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அது மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ், இல்லனா அத சேட் சைக்கோட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஹுய்ஜா போர்ட்ஸ் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேய் படங்கள்ல இந்த ஹுய்ஜா போர்ட்ஸ நீங்க பார்த்திருப்பீங்க. உதாரணமா தி எக்ஸோசிஸ்ட், தி பேரநார்மல் ஆக்டிவிட்டி, தி கன்ஜூரிங் 2 அப்படின்னு பல படங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர்டு மூலமா ஆவிகள் கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இத விளையாடுறதுக்கு மக்கள் கொஞ்சம் இருட்டான இடத்துக்கு போய் கேண்டில்ஸ ஏத்தி வச்சு கண்களை மூடி ஆவிகளை பேச கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாயிண்டர் மேல கைய வச்சு கேள்விகள் கேட்பாங்க. இந்த பாயிண்டரும் இந்த போர்டுல இருக்கிற எஸ் நோ இதற்கு நகர்ந்து பதில் சொல்லும். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த பாயிண்டர் தன்னாலேயே நகரும். இது மேல மனிதர்கள் கை வச்சிருந்தாலும் அவங்க அதை நகர்த்த மாட்டாங்க. அப்படி அந்த பாயிண்டரும் இவங்களோட கையும் நகரும் போது ஆவிகள் தான் அதை நகர்த்துது அப்படின்னு நினைப்பாங்க. இதற்கு பேர் தான் ஐடியோமீட்டர் எஃபெக்ட்.
இது ஒரு மனம் சார்ந்த நிகழ்வு. அதாவது நம்மள அறியாமலேயே நம்முடைய கைகள் நகரும். இதற்கு உதாரணமா நாம தூங்கும் பொழுது அல்லது தூங்க ஆரம்பிச்ச உடனேயே நாம விழுறது போல உணர்வோம். அந்த நேரத்துல திடீர்னு நம்ம உடம்புல ஒரு அசைவும் ஏற்படும். இத நம்மள பலரும் தூங்கும் போது அனுபவிச்சிருப்போம். இதற்கு பேர் தான் ஹைப்பனிக் ஜர்க். உங்க உடல் சுயநினைவு இன்றி நகரும். அதாவது அது எங்கிருந்தோ விழுது அப்படின்னு நினைக்கும். அதுதான் இந்த திடீர் அதிர்ச்சியை நம்ம உடம்புல ஏற்படுத்துது. ஹைப்பனிக் ஜர்க் மற்றும் ஐடியோமீட்டர் எஃபெக்ட் இவை இரண்டுமே ஒண்ணுதான். ஆனா இவை இரண்டுக்குமே உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஹைப்பனிக் ஜர்க் நீங்க தூங்கும் போது ஏற்படும். ஆனா ஐடியோமீட்டர் எஃபெக்ட் நீங்க முழிச்சிருக்கும் போதே ஏற்படும். குய்ஜா போர்ட்லயுமே இதுதான் நடக்குது. உங்களுடைய மூளை உங்க கைகளை அந்த வழியா போறதுக்கு சிக்னல் பண்ணுது. ஆனா இது உங்க கான்சியஸ்னஸ்க்கு தெரியாது. இந்த விஷயத்தை பத்தி பல அறிவியல் ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு. குய்ஜா போர்ட பத்தின இன்னும் டீடைலான வீடியோ வேணும்னா கமெண்ட்ல குய்ஜா போர்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இத பத்தின ஒரு லாங் வீடியோவை அப்லோட் பண்றேன். இப்போ நவீன கருவிகளை பயன்படுத்தி பேய்களை படப்பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ற கோஸ்ட் ஹண்டர்ஸ் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். கோஸ்ட் ஹண்டர்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்துற கேமரா எல்லாமே இன்ஃப்ராரெட் கேமராஸ். இந்த கேமரா எல்லாமே வெப்ப வடிவங்களை மட்டும்தான் படம் பிடிக்கும். உதாரணமா நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது உங்களோட கால் தடங்களை இன்ஃப்ராரெட் கேமரா மூலமா படம் பிடிச்சா அது பார்க்கிறதுக்கு ஆவிகளோட கால் தடம் மாதிரி தான் தெரியும். இதற்கு காரணம் உங்க கால்ல காணப்படுற வெப்பநிலை உடம்போட மற்ற பகுதிகளை விட வித்தியாசமா காணப்படும். இது கூட கோஸ்ட் ஹண்டர்ஸ் அவங்க கூட ஒரு EMF மீட்டரையும் வச்சிருப்பாங்க. இத சுத்தி மொபைல் போன் இல்லனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வெளியிடுற எந்த ஒரு பொருள் இருந்தாலுமே இந்த மீட்டர் ஒரு ரீடிங்க காமிக்கும். இப்படி பல நவீன டெக்னாலஜியை கையில வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆவிகளை பார்த்ததா மக்களை பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. அது மாதிரி இந்த வீடியோட தொடக்கத்துல சொன்ன டிம்பிள் கபாடியாவோட கதையும் அதே மாதிரி தான். டிம்பிள் கபாடியா முழுக்க முழுக்க பேய் வேஷத்துல நடிச்சாங்க. ரொம்ப நாட்கள் அதே வேஷத்துல நடிச்சதால இது அவங்களுக்கு ஒரு டிலியூஷன், அதாவது ஒரு மாயைய ஏற்படுத்தி அவங்க பேய பார்த்ததா நினைச்சுக்கிட்டாங்க. சரி, உண்மையிலேயே பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உலகத்திலேயே மிக விவாதத்துக்கு உரிய ஒரு கேள்வி. ஒரு பிரிவினர் பேய்கள் இருக்கு, ஆவிகள் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இன்னொரு பிரிவினர் இவை வெறும் சைக்காலஜிக்கல் டிராமா அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எது உண்மை எது பொய் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பேய் இருக்கா இல்லையா நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.